கண்டென்ட் இல்லாம நான் இந்த வீடியோ எடுக்கல. ஆரம்பிக்கலாங்களா? அப்ப என்ன கேட்ட? பைத்தியம் மாதிரி பெண்ணாத்திட்டு இருக்கேன். ஐயோ சரி நீ எடுத்துட்டு போ. சாவை சட்டை பையில் வைத்து எங்கேயும் செல்கின்றான். Who's the man with the plan that I had here? Hi guys, எங்க ரீக்ஸ் தலைமையில குப்பைகள் எல்லாம் எடுத்து சென்று இருக்காரு. இங்க பாருங்க ரீக்ஸோட பேரு என்னைக்கும் இந்த விழாவிலே ஒன்றை மட்டும் மீண்டும் ரூம்ல இருக்க ஒரு மாசம் கிட்டத்தட்ட ஒரு 2 மாசம் குப்பை. ரீக்ஸ் அண்ணன் வந்து எத்தனை மாசம்? சாரி கைஸ், 3 மாசமா எடுக்க வேண்டிய குப்பையை அண்ணன் ரீக்ஸ் ஒரே நாள்ல எடுத்திருக்காரு. ஒரு 10 நிமிஷம் ஃபில் பண்றதுக்காக அண்ணன் பேசினாரு. போங்கடா, நைட்டு 12 மணிக்கு குப்பை எழுதிட்டு போறீங்க, எவனாச்சும் பார்த்து ஏதோ சொல்லிட போறேன், கடத்திட்டு போறாங்க. என்ன ரீக்ஸ், மறுபடியும் சொல்லுங்க, இந்த பையில யார் இருக்கா? மூஞ்சி தெரியல ரீக்ஸ். ராகுல் ஒருத்தவங்க கை கால் எல்லாம் இருக்கு. நீங்க நைட் ரூம்ல ஒருத்த செத்துறானா? டொமஸ்டிக் வயலன்ஸ் ஹெல்ப்லைன். அண்ணன் ரீக்ஸ் என்ன சொல்றாருன்னா, ஒருத்தனை கொண்டு போயிட்டு இருக்காராம். அவருக்கு எவ்வளவு தைரியம் பாத்தீங்களா ரீக்ஸுக்கு? கொன்னுட்டு கில் பண்ணிட்டு கத்து கொடுக்கிறதுக்கு he has finally come. நம்ம கத்துக்க போறோம். கில் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு அண்ணன். கொண்டு போல கில் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. கீழே போடாரா, செதறிட போகுது ரீக்ஸு. கீழே போட்டு நீ பாட்டு செதற விட்டு போயிட்டு இருக்க. மேம் பார்த்தா பார்க்கட்டும். அது சொல்லுடா, என்ன மக்கும் குப்பை மக்காத குப்பை சொல்லி சொல்லுடா. அண்ணன் ரீக்ஸ் என்ன சொல்றான்னா, மக்கும் குப்பை மக்காத குப்பை தனித்தனியா பிரிச்சிருக்காராம். எங்க ரீக்ஸ் காட்டுங்க, மக்கும் குப்பையை காட்டுங்க. ரீக்ஸ் காட்டுறாரு. ரீக்ஸ் மக்கும் குப்பை மக்காத குப்பை சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. மக்காத குப்பை. ரீக்ஸ் வந்து கன்னியாகுமரியில இருந்து இங்க அவங்க அப்பா கேரளா ரீக்ஸோட சாரி தப்பா சொல்லிட்டேன். ரீக்ஸ் வந்து கேரளா சொல்லலாம். அப்பெல்லாம் சொல்லக்கூடாது, மாத்தி ஒரு பேச்சு தான் பேசணும், மாத்தி பேசி. மதுரைக்காரனு கையே கத்தி வரல பீச்சா யார்கிட்ட கட்டி பிடிச்சி பேசுறேன்? பக்கத்துல அறுவாடா இவனை நான் வெட்டாம விட மாட்டேன். சொல்லுங்க. மேடம் சொல்லிட்டு ஒரு நல்ல ரூம் இருந்தா, ஒரு 5 பசங்க இருந்தாங்க, நல்லா குப்பையில மாதிரி எடுப்பாங்க. இந்த ரூம் பசங்க எடுக்கிறது இல்ல. அதனால கடைசியில் நான் ஹெல்ப் பண்ணி இந்த மக்கும் குப்பை மக்காத குப்பை தனித்தனியா எடுத்து ஹெல்ப் பண்ணி. உங்க ரூம்மேட் யாரு? ரோஹித், ராகுல், ஜேகே. கைஸ், நான்லாம் அப்பெல்லாம் பண்ண மாட்டேன். கரெக்டா உங்க கருத்துக்கு நன்றி. நாளைக்கே சேனலை மூடிட்டு கிளம்பிடுறேன். பிச்சு கிச்சு இங்க பாருங்க, பிச்சு கிச்சான் அவன். தூக்குங்க, இங்க பாருங்க, பிச்சு தூக்கிட்டு இருக்காரு. போய் இப்போ ரீக்ஸ் வந்து இப்போ கடைசியா குப்பை பிச்சு நானே கலாய்க்க வேணாலும் நீங்களே கலாய்ச்சுவீங்க. தெருக்குப்படா, பக்கத்து வீடு, மேல வீடு, எல்லா இவங்க வீட்டு குப்பையை ஊரு வீட்டு குப்பைன்னு ஏமாத்துறாங்க கைஸ். என்னென்னமோ கதை விடுறாங்க. தெரு குப்பையான் வேண்டாடே, ஏன்டா? போட்டுருமா நல்லா. ஓகே, அடுத்தது ரீக்ஸ் அண்ணா, குப்பையை போட்டீங்க. ஓகே, நீங்க போட்டதை நான் வீடியோ எடுத்துட்டேன். போதுங்களா? எஸ், டன். லைஃப் இஸ் கம்ப்ளீட். I have achieved. ஒரு வழியா குப்பையெல்லாம் முடிச்சாச்சு. இந்த கவர் எல்லா குப்பையும் இங்கே பாரு. இவர் கவர் எடுக்கிறதுக்கு இப்போ வந்து நான் வீடியோ ஆன் பண்ணணும். நீ பாருங்க கைஸ், குப்பை எல்லாம் முடிஞ்சிச்சு. எல்லா குப்பையும் எடுத்தாச்சு. ரீக்ஸ் தலைமையில் எல்லாமே முடிஞ்சிருச்சு. பண்ணுங்க மறுபடியும் 107 சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக இந்த வீடியோ கஷ்டப்பட்டு எடுக்கிறேன். This channel is special to me. கஷ்டப்பட்டு போராடி எடுத்திருக்காரு. ஒரு 20K வேண்டாம், ஒரு 1K வியூ வந்தா கூட நான் வேலை செய்வேன். நிறைய வேலை செய்வீங்கன்னா என்ன ரீக்ஸ்? உங்க வீட்டுல குப்பை இருந்தா எடுத்து கொடுக்கலாம். உங்க வீட்டுல குப்பை இருந்துச்சுன்னா ரீக்ஸ் நம்பருக்கு கால் பண்ணுங்க. ரீக்ஸ் வந்து எடுத்து கொடுப்பாரு. உங்க வீட்டுல குப்பை இருந்தா இந்த மாதிரி வீடியோ எடுத்து போடுங்க, எனக்கு டேக் பண்ணுங்க. நான் அதே வீடியோ நான் உங்களுக்கு ப்ரொமோஷன் பண்றேன், ஃப்ரீ ப்ரொமோஷன் பண்றேன். எங்க நீங்க ப்ரொமோஷன்லாம் பண்ண வேணாங்க, குப்பை எடுத்து கொடுங்க.
குப்பை எடுக்கலாம். குப்பை எடுக்க சரி அதுவும் செஞ்சு தரேன் உங்களுக்காக. இந்த சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக சொல்லுங்க, வீடியோ பார்த்து 107 சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக அது பண்ணலாம். உங்க வீட்டு குப்பை அள்ளுவாரு ரிக்ஸ். அண்ணன் வந்து உங்க வீட்டு குப்பை அள்ளுறதுக்கு ரெடி ஆயிட்டாரு. இதுக்கப்புறம் ஏதாச்சும் வேணும்னா நீங்க வந்து ரீக்ஸுக்கு இதெல்லாம் தொடர்பு கொள்ளுங்கள். மக்களே விட்டுறாதீங்க, ரீக்ஸை வந்து பிடிங்க. சும்மா கிரியேட்டர்ஸ்லாம் விட்டுருவாங்கடா. ஓகே, அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. அண்ணன் ரீக்ஸோட வீடியோ வந்து இத்தனை முடிச்சுக்கிறோம். எண்டு தான். ஆனால் நாங்கள் வீட்டுக்கு போய் மறுபடியும் இன்னொரு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆமாம், க்ளீனிங் ப்ராசஸ் அதை வந்து போடுவோமா என்னன்னு தெரியல. கிச்சன் க்ளீன் பண்ணுறோம், பாத்ரூம் க்ளீன் பண்ணுறோம். இருட்டாயிடுச்சு, ஆஃப் பண்ணிக்கிறோம். பாய். போதும்பா, ஆஃப் பண்ணிடலாமா? இப்போ எப்படி ஆஃப் பண்ணுறேன் பாரு.